என் பேர் தாமஸ். நான் ஒரு ஆப்ஷன் பையர். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிறது என்னென்னா 5 மினிட் சார்ட்டு, நேற்றைய சார்ட்டு. நேற்று செவ்வாய்க்கிழமை முடிஞ்ச சார்ட்டு. 5 மினிட் சார்ட் இதோட முடிஞ்சிருக்கு. நேற்று ஓப்பனிங்லேயே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் ஒன்று ஃபார்ம் ஆச்சு. அதுதான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் இங்கே தெரியுது. ஸோ இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆக போகுது. ஓப்பன் ஆக போகிறப்ப எப்படி ஓப்பன் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். நேற்று கடைசியாக போட்ட வீடியோவில் எப்படி ஃபில் ஆகும், எஃப்இஜி கேப் எப்படி ஃபில் ஆகும், ஒரு பேரிஷ் ட்ரெண்டு, லாங் பேரிஷ் ட்ரெண்டில் இருக்கிறோம். இப்போ அப்போ நம்மளுக்கு பேரிஷ் எஃப்இஜி நிறையா ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறதும் நேற்று ஓப்பனிங்கில் ஃபார்ம் ஆன ஒரு எஃப்இஜி கேப்பு. ஸோ இந்த கேப்பை நேற்றே ஒரு ஃபில் பண்ணுறதுக்காக அட்டெம்ப்ட் நடந்தது. ஆனால் அந்த அட்டெம்ப்ட் ஒரு 80% வரைக்கும் போச்சு. ஆனால் அதுக்கப்புறமா கீழே இறங்கிடுச்சு, ஃபில் பண்ணலை. ஸோ நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஒரு 80% தாண்டி ஃபில்லிங்க்கு போகுது அப்படின்னாச்சுன்னா மெயின் ட்ரெண்டு, அதாவது ப்ரீவியஸாக நேற்று இருந்தது, முந்தா நேற்று இருந்தது, நம்ம எந்த மெயின் ட்ரெண்டில் இருக்கிறோமோ அந்த ட்ரெண்டு ரிவர்ஸ் ஆகிறதுக்கான அறிகுறிகள் இருக்குது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரீட்ரேஸ்மெண்ட் ஃபுல்லாக ஆச்சு அப்படின்னாச்சுன்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு என்ன பண்ணலாம், ரிவர்ஸ் ஆகிடுச்சு மார்க்கெட் அப்படின்றத இன்னும் ஒரு சில இண்டிகேட்டர்ஸை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம இந்த இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபேர் வேல்யூ கேப்பு இங்கே இருக்குது. இந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் நான் 3 விதமான ஃபில்லை பற்றி சொன்னேன். ஒன்று 50% வரைக்கும் ஃபில் ஆகிறது, இன்னொன்று 80% வரைக்கும் ஃபில் ஆகிறது, இன்னொன்று ஃபுல்லாக 100% ஃபில் ஆகிடுறது. அது நீங்கள் பழைய வீடியோ முன்னாடி போட்ட வீடியோவை பார்க்கலன்னா அதை போய் பாருங்கள். அதில் லாஸ்ட்டில் அதை பற்றி நான் சொல்லியிருப்பேன். நான் லாஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸில் வரும் அந்த இது. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி மார்க்கெட்டை பார்க்க போகிறோம். ஏன்னா நேற்று ஃபார்ம் ஆன ஃபேர் வேல்யூ கேப்பு அப்படியே தான் இருக்குது. இன்னும் அது ஃபில் ஆச்சுன்னா அந்த கேப் காணாமல் போயிடும், அந்த ஸ்க்ரீனில் இருக்காது. ஸோ அது இன்னும் ஃபில் ஆகலை. ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டு காலையில் ஓப்பன் ஆகிறப்ப என்ன ஆகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை நான் சொல்லிடுறேன். இந்த க்ரீன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா ஒரு லைனு, இது என்ன அப்படின்னாச்சுன்னா சிம்பிள் மூவிங் ஆவரேஜ். இது மூவிங் ஆவரேஜ் எதனுடையதுன்னா 200 மூவிங் ஆவரேஜ். 200 மூவிங் ஆவரேஜ்னா என்னங்க அப்படின்னாச்சுன்னா ஒன்றும் கிடையாது, ஆவரேஜ் எடுக்கணுங்க. இப்போ லாஸ்ட்டாக வந்த கேண்டில் இருந்து அப்படியே கவுண்ட் பண்ணிக்கிட்டே 200 வரைக்கும் போயிட்டு அந்த ஒவ்வொரு 200 கேண்டில் எடுத்துக்கணும். லாஸ்ட் 200 கேண்டில், ஏதாவது எப்போ இருந்து இப்போ கடைசி கேண்டில் எந்த கேண்டில் இருக்கோ அந்த கேண்டில் இருந்து அதுக்கு பின்னாடி உள்ள ஒரு 200 கேண்டில் எடுக்கணும். எடுத்து ஒவ்வொரு கேண்டிலுடைய க்ளோசிங் ப்ரைஸ் என்னன்றதை நம்ம நோட் பண்ணிக்கிட்டு எல்லா அந்த 200 கேண்டிலுடைய க்ளோசிங் ப்ரைஸை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு கூட்டணும்னா ஒரு வேல்யூ கிடைக்கும். அதை 200ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணோன்னா வரது தான் 200 மூவிங் ஆவரேஜ். அந்த வேல்யூவை தான் இப்போ இந்த இது காட்டுது. இப்போ அப்படி பார்க்குறப்ப இந்த பாருங்க, இந்த க்ரீனு நல்லா டார்க்கு, நல்லா திக்காக இருக்கிற லைனு, 2 க்ரீன் லைன் இருக்கும். நான் இப்போ திக்காக இருக்கிற இந்த மவுஸை வச்சு மூவ் பண்ணுறேன், அதை பார்த்துக்குங்க. அந்த லைன் இந்த லைன் தான். ஸோ இப்படி பார்க்குறப்ப அதனுடைய மதிப்பு என்னவா இருக்குது அப்படின்னாச்சுன்னா இந்த ஸ்க்ரீனில் இந்த சைடில் பாருங்கள் 22,101 இருக்குது. 22,101. இது கரண்ட்டு க்ளோசிங் ப்ரைஸ் என்னன்னா 22,080. அப்போ 22,080ன்றது க்ளோசிங் ப்ரைஸு. ஆனால் அந்த க்ளோசிங் ப்ரைஸை தாண்டி மேலே அது இருக்குது. எது இருக்குது? 200 மூவிங் ஆவரேஜ். ஒன்று நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கிங்க, 200 மூவிங் ஆவரேஜுக்கு ப்ரைஸ் கீழே இருந்ததுன்னா அது டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குதுன்னு அர்த்தம்.
ஆனால் அந்த 200 மூவிங் ஆவரேஜுக்கு மேலே போகுது ப்ரைஸ் அப்படின்னாச்சுன்னா அது ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆகுதுன்னு அர்த்தம். அது ஒன்று ஞாபகத்தில் வச்சுங்க. ஆனால் இதை மட்டும் வச்சு நீங்கள் வந்து முடிவு எடுக்கக்கூடாது. ஏன்னா இது வந்து லாங் ட்ரெண்டு. ஏன்னா ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகி புல்லிஷ் மார்க்கெட்டாக மாறின பின்னாடியும் ப்ரைஸ் வந்து இந்த 200 மூவிங் ஆவரேஜுக்கு கீழே இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால இது வந்து ஒரு லாங் ட்ரெண்டுக்காக நம்ம வந்து பார்க்குறோமே ஒழிய ஷார்ட் ட்ரெண்ட் உடனடியாக இப்போதான் சேஞ்ச் ஆயிருக்கு ட்ரெண்டு அப்படின்னாச்சுன்னா அதை உடனே இது வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுமா, அதை காட்டிடுமா அப்படின்னாச்சுன்னா காட்டாது. ஏன்னா இது வந்து ஒரு லேக்கிங் இண்டிகேட்டரு. அதனால வந்துட்டு அந்த ட்ரெண்டு வந்து மூவ் ஆகி ஒரு 50% போனதுக்கு அப்புறமா தான் வந்து அந்த அந்த சேஞ்சஸே வந்து இதில் நம்ம பார்க்க முடியும். இப்போ இதை நான் வந்து சொல்கிறதுனால மட்டும் ஞாபகம் வச்சு ஓகே. இப்போ வந்துட்டு இந்த 22,101 இருக்கு இது. அடுத்தது பார்த்தீங்கன்னா திக்காக ஒரு தடிசாக ஒரு எல்லோ கலர் லைன் இருக்கு. இது என்னன்னா 50 மூவிங் ஆவரேஜ். அப்போ 50 மூவிங் ஆவரேஜ்னா என்னங்க அப்படின்னாச்சுன்னா ஒன்றும் கிடையாது. இப்போ கடைசியாக இருக்கிற கேண்டில்ல இருந்து பின்னாடி 50 கேண்டில் எடுத்து அந்த ஒவ்வொரு 50 கேண்டிலுடைய க்ளோசிங் ப்ரைஸை கூட்டி 50ஆல் வகுத்தோன்னா வர்றது தான் வந்து 50 மூவிங் ஆவரேஜ், சிம்பிள் மூவிங் ஆவரேஜ். ஸோ அதனுடைய வேல்யூ என்னவா இருக்குன்னா 22,070 இருக்கு. 22,070. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒரு விஷயத்த நான் இப்போ சொல்கிறேன். நான் இந்த 50 மூவிங் ஆவரேஜ்ன்றது வந்து ஷார்ட் லென்த்து, 200 மூவிங் ஆவரேஜ்ன்றது வந்து லாங் லென்த்து. இந்த ஷார்ட் லென்த்தும் லாங் லென்த்தும் ஒன்று கிராஸ் பண்ணும். அப்படி கிராஸ் பண்ணுறப்ப அதுக்கு ரெண்டு விதமான பேர் இருக்கு. ஒன்று இந்த ஷார்ட் லென்த் மூவிங் ஆவரேஜ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஷார்ட் லென்த் மூவிங் ஆவரேஜ் இதை கிராஸ் பண்ணி லாங் லென்த் அந்த கிரீன் லைனை கிராஸ் பண்ணி மேலே ஏறுது அப்படின்னாச்சுனாலே ட்ரெண்டு வந்து ரிவர்ஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அதாவது வந்து பேரிஷ் ட்ரெண்ட் வந்து புல்லிஷ் ட்ரெண்டாக வந்து மாறுதுன்னு அர்த்தம். இறங்கிட்டு இருக்கிற டவுன் ட்ரெண்டு அப் ட்ரெண்டாக சேஞ்ச் ஆகுதுன்னு அர்த்தம். என்ன கண்டிஷனு, இந்த 50 மூவிங் ஆவரேஜ் வந்து கிராஸ் பண்ணி எதை கிராஸ் பண்ணோம், 200 மூவிங் ஆவரேஜை கிராஸ் பண்ணி மேலே போகணும். மேலே போச்சு அப்படின்னாச்சுன்னா ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுதுன்னு அர்த்தம். நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவசரப்பட்டு எந்த ஒரு ட்ரேடும் வந்து நீங்கள் எடுக்காதீங்க, வெயிட் பண்ணுங்க. அடுத்தது ஓகே, இப்போ இது பார்த்தாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, மெல்லிசா ஒரு ரெட் கலர் லைன் இருக்கு. அதையும் நான் கொஞ்சம் ஆனால் உங்களுக்கு தெரியறதுக்காக கொஞ்சம் திக்காக்கிக்கிறேன். இல்லை இன்னொரு கிரீன் இருக்கு. ஓகே, இப்போ பாருங்க, இதில் வந்துட்டு ஒரு ரெட் கலர் லைன் ஒன்று இருக்குது. ரெட்டுன்னு சொல்ல முடியாது, அது வந்து ஆரஞ்சு கலர் இருக்குது. அது பார்க்குறதுக்கு அப்படி ரெட்டு மாரி இருக்குது, ஆனால் அது ஆரஞ்சு கலரில் போட்டிருக்கேன். தெரியுதுங்களா? இது வரைக்கும் பாருங்கள் இந்த லைனு. அதுக்கு கீழே வந்து ஒரு சின்னதாக வந்து கிரீன் கலர் லைன் தான், ஆனால் இந்த லைன் மாரி தடிசா இல்லை, மெல்லிசா ஒரு லைன் ஒன்று இருக்கும். ரெண்டு லைன் இருக்கு. சரி, இதில் என்னன்னு பார்ப்போம். இதில் வந்துட்டு இந்த ரெட் லைனுன்றது வந்து மூவிங் ஆவரேஜ் 8ங்க, 8 மூவிங் ஆவரேஜ். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னாச்சுன்னா லாஸ்ட் 8 கேண்டிலுடைய ஆவரேஜ் ப்ரைஸ், எதனுடைய ஆவரேஜ், க்ளோசிங் ப்ரைஸினுடைய ஆவரேஜ். அது அந்த அந்த இதுதான் வந்து இந்த ஆரஞ்சு லைன். இந்த சின்ன மெல்லிசா இருக்கிற அந்த கிரீன் லைன் வந்து என்ன அப்படின்னாச்சுன்னா 21 மூவிங் ஆவரேஜ். 21 மூவிங் ஆவரேஜினுடைய வேல்யூ தான் அது. அப்போ 21னா லாஸ்ட் 21 கேண்டிலுடைய ஆவரேஜ் தான் வந்து அந்த இது. ஸோ இது வந்து என்ன அப்படின்னாச்சுன்னா முன்னாடி வந்து ஜோடியாக பிரிச்சுக்குங்க. ஒன்று வந்து 50 200, அது ஒரு ஜோடி. அந்த ஜோடியில் வந்து லாங் லென்த் வந்து 200, ஷார்ட் லென்த் வந்து 50. அப்போ ஷார்ட் லென்த்து லாங் லென்த்தை தாண்டி மேலே ஏறிச்சுன்னா புல்லிஷு, அதுவே ஷார்ட் லென்த்து லாங் லென்த்தை தாண்டி கீழே இறங்கிச்சுன்னா அது வந்து பியரிஷ். புரியுதுங்களா? இந்த கான்செப்ட் தான் எல்லா கிராஸ் ஓவருக்குமே. எப்போதுமே வந்து ஷார்ட் லென்த்து லாங் லென்த்தை கிராஸ் பண்ணி மேலே போதா கீழே வருதான்னு பார்க்கணும்.
மேலே போச்சு அப்படின்னாச்சுன்னா புல்லிஷ், கீழே வந்ததுன்னா பீரிஷ். இது வந்து லாங் ட்ரெண்டுக்கும் ஷார்ட் ட்ரெண்டுக்கும் உள்ள ஒரு கான்செப்ட். இதுதான் த்ரூ அவுட் எல்லா இதுக்கும் யூஸ் பண்ணலாம். அப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நம்ம அது பார்த்துட்டோம், 50 200 பார்த்துட்டோம். இப்போ நான் வந்து சொன்னது என்னன்னா, இந்த இது வந்து என்ன சொன்னேன் அப்படின்னாச்சுன்னா 8 8 கிரீன் வந்து இந்த மெல்லிசான கிரீன் வந்து 21. அப்போ இதில் வந்து எது ஷார்ட் லென்த்து? 8ன்றது தான் ஷார்ட் லென்த்து. அப்போ இதில் வந்து லாங் லென்த் என்னது? 21. அப்போ இது எதுக்குங்க போட்டிருக்கீங்க? அதுதான் 50 200 ஒன்று இருக்குது. அப்புறம் எதுக்கு 8 21 அப்படின்னாச்சுன்னா 50 200ன்றது வந்து லாங் டேர்ம் சேஞ்சை தான் வந்து அது காட்டும். லாங் டேர்மாக ஒரு மெயின் ட்ரெண்டு வந்து லாங் டேர்மில் வந்துட்டு ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுறது. ஆனால் இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த 8 21 8 21 எதை காட்டிடும் அப்படின்னாச்சுன்னா ஷார்ட் டேர்மில் இப்போ குயிக்காக நடக்கிற சேஞ்சஸ் எல்லாம் அது வந்து காட்டிடும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து டக்குன்னு வந்து ட்ரேட் எடுக்கலாம். அப்போ நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக லாங் டேர்மை வந்து பார்க்குறோம். அதாவது 50 200 வந்து பார்க்குறோம். ஆனால் நம்ம ட்ரேட் எடுக்கிறதுக்கு எதை நம்ம வந்து பார்க்கணும்னா 8 21 வந்து பார்க்கணும். 8 21 இதை வந்து பார்க்கணும். அப்போ இதில் வந்துட்டு 8ன்றது வந்து மேலே ஏறிச்சுன்னா அது வந்துட்டு, அதாவது 21 தாண்டி மேலே ஏறிச்சுன்னா அது வந்து புல்லிஷ். இல்லை கீழே இறங்கிச்சு அப்படின்னாச்சுன்னா அது வந்து பேரிஷ். ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து நேத்திய சுச்சுவேஷனை பார்ப்போம். இப்போ இதில் பாருங்க, இந்த ஷார்ட் டேர்மில் வந்து பாருங்க, இந்த இடத்துல கிராஸ் நடந்திருக்கு. ஒரு ப்ளூ கலரில் கிராஸ் இருக்கு. அந்த மவுஸ் காட்டுறேன் பாருங்க. நான் இந்த பாம் இது ப்ளூ கலரில் ஒரு கிராஸ் இருக்கு பாருங்க. அந்த இடத்துல வந்துட்டு ரெட் லைன், அதாவது 8 ஆவரேஜ், ஷார்ட் லென்த் 8 வந்து லாங் லென்த் 21 கிராஸ் பண்ணி மேலே ஏறுது. அப்போ வந்து என்ன அர்த்தம் அப்படின்னாச்சுன்னா புல்லிஷ். அதுக்கு தகுந்த மாதிரி பாருங்க, இங்கே ஒரு லாங் கிரீன் கேண்டில் வந்திருக்கு, அது அப்படியே போயிட்டு இருக்கு. இங்கே ஒரு கிரீன் கேண்டில் வந்தது. அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் இறங்க ஆரம்பிக்குது. இறங்க ஆரம்பித்த உடனே நீங்கள் இந்த லைனையும் பாருங்க. இந்த லைனும் என்ன ஆகுது அப்படின்னாச்சுன்னா நல்லா மேலே ஏறிட்டு இருந்தது, அப்படியே மடங்கி கீழே இறங்க ஆரம்பிக்குது. கீழே இறங்கி மறுபடியும் கிரீன், அதாவது 21 வந்து தொடர்றதுக்காக இறங்குற மாதிரி தெரியுது. ஆனால் தொடலை, மார்க்கெட் முடிஞ்சிருச்சு. புரியுதுங்களா? அப்போ இதை பொறுத்த வரைக்கும் என்னது, நேற்று வந்து ஒரு அப் ட்ரெண்டுக்கு ஒரு சிக்னல் வந்தது. அந்த சிக்னல் இன்னும் க்ளோஸ் ஆகி டவுன் ட்ரெண்ட் சிக்னல் வரல அப்படின்றது வந்து தான் வந்து இதனுடைய அர்த்தம். ஓகே, சரி. இப்போ இது ஒரு இது வச்சுக்கோங்க. இப்போ இந்த எஃப்இஜியும் நம்ம வந்து பார்க்குறோம். எஃப்இஜிலையும் வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னாச்சுன்னா ஒரு 2ஆம் கட்ட நிலையில தான் இருக்குது. அது வந்து ஃபுல்லாக இந்த எஃப்இஜியை வந்து 100% ஃபில் பண்ணி மேலேயும் போகல, புல்லிஷுக்கும் போகல. அதே நேரத்தில் இந்த எஃப்இஜியை கிராஸ் பண்ணி கீழேயும் வந்து இறங்கல. ஸோ இந்த மாதிரியான ஒரு கிரிட்டிக்கலான வந்து ஒரு சுச்சுவேஷனில் வந்து நிற்கிது. இப்படின்னு இருக்கிறப்ப நம்மளுக்கு வந்து ட்ரேட் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஒரு கன்ஃபியூஷனான ஒரு சுச்சுவேஷன். சரி, அது நேற்று முடிஞ்சது. ஸோ இன்னைக்கு காலையில் நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆக போகுது. இப்போ ஓப்பன் ஆக போகிறப்ப நம்ம என்னென்னலாம் வந்து கவனிக்கணும் அப்படின்றத வந்து நல்லா கவனிங்க. ப்ரைஸ் எங்கே ஓப்பன் ஆகுதுன்னு பார்க்கணும். அந்த ப்ரைஸ் வந்து ஒன்று இந்த எஃப்இஜிக்குள்ளேயே ஓப்பன் ஆகலாம், இல்லை எஃப்இஜியை தள்ளி கீழே ஓப்பன் ஆகலாம், அல்லது எஃப்இஜிக்கு மேலே ஓப்பன் ஆகலாம். எஃப்இஜிக்கு மேலே ஓப்பன் ஆகலாம், இல்லைன்னா எஃப்இஜி உள்ளே ஓப்பன் ஆகலாம், இல்லைன்னா எஃப்இஜிக்கு கீழே வந்து ஓப்பன் ஆகலாம். ஓப்பன் ஆகி இந்த எஃப்இஜியை வந்து அது ஃபில் பண்ணுதா அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்த்துட்டு அதுக்கு அதை பார்க்குற அதே நேரத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாச்சுன்னா இந்த மூவிங் ஆவரேஜ் பார்த்தோம்ல, இதையும் நம்ம வந்து கவனிக்க போகிறோம். அப்போ கவனிச்சு ஷார்ட் டேர்ம் ஒரு எஃப்இஜியை வந்து தாண்டி ஓப்பன் ஆயிடுச்சு, மேலே ஓப்பன் ஆகி போகுது, இல்லை எஃப்இஜிக்கு உள்ளே தான் ஓப்பன் ஆச்சு, ஆனால் ஓப்பன் ஆன உடனே அது சர்றன்னு போய் கேப்பை வந்து எஃப்இஜியை வந்து ஃபில் பண்ணிடுச்சு, எஃப்இஜியும் வந்து மறைஞ்சிடுச்சு சார்ட்ல இருந்து. அப்படின்ற ஒரு பட்சத்தில் உடனடியாக நீங்கள் எதை பார்க்கணும் அப்படின்னாச்சுன்னா இந்த ஷார்ட் டேர்முடைய மூவிங் ஆவரேஜ் இருக்கு பார்த்தீங்களா, 8 21, இது என்ன ஆகுதுன்னு பார்க்கணும். இது ஒன்று கிராஸ் பண்ணிடுச்சா? இது ஏற்கனவே கிராஸ் பண்ணது தான். இது திருப்பியும் வந்து பீரிஷ்க்கு கிராஸ் பண்ற மாதிரி கீழே வர்றது வந்து கிராஸ் பண்ணாம டபக்குன்னு மேலே ஏறிடுச்சுன்னா, அப்படி அதாவது ஏரோப்ளைன் வந்து இறங்குற மாதிரி இறங்கிட்டு இது இறங்காம அப்படியே மேலே ஏறுறது.
அந்த மாதிரி வந்து இந்த ரெட் லைன் வந்து கிரீன் லைனை கிராஸ் பண்ற மாரி வந்துட்டு மேலே ஏறுதா இல்லை கிராஸ் பண்ணி போயிடுதா அப்படின்றதையும் நம்ம வந்து கவனிக்க போறோம். அதே நேரத்தில் லாங் டேர்ம்லயும் வந்து ஏதாவது சேஞ்ச் நடக்குதான்னு பார்க்க போறோம். லாங் டேர்ம்ல எல்லாம் சேஞ்ச் நடந்தது அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு நல்லா கன்ஃபார்மா நீங்க வந்துட்டு கால் ஆப்ஷன்ஸ் வந்து எடுக்கலாம். நீங்க புல்லிஷ்க்கு வந்து போகலாம். சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து இன்னைக்கு ஓப்பன் ஆக போகுது. இப்போ நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு பார்ப்போம். இந்த ஸ்பீடை கொஞ்சம் இது பண்ணிக்கிறேன். ஓகே, 3 வச்சுக்கோ. ரிப்ளை பண்றேன். இப்போ இன்னைக்கு ஓப்பன் ஆகிற ஃபர்ஸ்ட் கேண்டில் எங்க ஓப்பன் ஆகுதுன்னு பார்ப்போம். ஓ, ஸ்டாப் பண்ணிட்டேன். பாருங்க, உள்ளதான் ஓப்பன் ஆயிருக்கு. பிரைஸ் வந்து இங்கே தான் ஓப்பன் ஆயிருக்கு. உள்ளதான் ஓப்பன் ஆகி வெளியில போய் முடிஞ்சிருக்கு. எஃப்இஜிக்கு வெளியில போய் முடிஞ்சு எஃப்இஜியை ஃபுல்லா ஃபில் பண்ணிடுச்சு. எஃப்இஜியை வந்து ஃபுல்லா வந்து ஃபில் பண்ணிடுச்சு. அப்போ எஃப்இஜியை ஃபுல்லா ஃபில் பண்ணிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் சிக்னல் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. என்ன கிடைச்சிருச்சு அப்படின்னாச்சுன்னா எஃப்இஜியை வந்து ஃபில் பண்ணிடுச்சு. ஸோ மார்க்கெட்டு ரிவர்ஸ் ஆகுது. ஆனால் நம்மளுக்கு இன்னும் ஒரு கன்ஃபர்மேஷன் தேவை அப்படின்ற ஏன்னா ஒரு அச்ச உணர்வு இருக்கு. நம்மளுக்கு எப்பவுமே வந்து ஒரு பயம் இருக்கும். மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். அப்ப இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய ஒரு கேண்டில் வர்றப்ப நீங்க வந்து உடனடியா இந்த வால்யூம் இருக்கு பாத்தீங்களா, இந்த வால்யூமே வந்து பாருங்க. கீழே இதோ இருக்கு பாருங்க, கீழே இருக்கிறதுல வால்யூம். இந்த வால்யூமும் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கு. அப்ப நல்ல ஒரு வால்யூம்ல தான் வந்துட்டு அது என்ன பண்ணிருக்குது, எஃப்இஜியை வந்து ஃபில் பண்ணிட்டு எஃப்இஜியை தாண்டி மேலே ஏறிச்சு. இப்போ எஃப்இஜி வந்து மறைஞ்சிடுச்சு. சரி, ஓகே. இப்போ ஷார்ட் டைம் வந்து பார்ப்போம். ஷார்ட் டைம் வந்து பார்க்குறப்ப என்னவா இருக்கு, இது வந்து இங்க பாருங்க, இந்த டச் ஆகிற மாதிரி இங்க வந்ததுங்களா, இந்த இடத்துல நான் மவுஸ் வச்சிருக்கேன் பாருங்க, இந்த லைன் தெரிஞ்சு பாருங்க. இந்த இடத்துக்கு வந்தது என்ன பண்ணிடுச்சு அப்படின்னாச்சுன்னா டக்குன்னு வந்து மேலே ஏறிடுச்சு. மேலே ஏறிடுச்சு. இப்போ நம்ம வந்து கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னாச்சுன்னா, இப்போ எஃப்இஜி பொறுத்த வரைக்கும் அப் ட்ரெண்ட்ன்ற ஒரு சிக்னல் வந்து கொடுத்துருச்சு. புல்லிஷ்ன்ற ஒரு சிக்னல் வந்து கொடுத்துருச்சு. ஆனா மூவிங் ஆவரேஜும் அதுவும் வந்து ஷார்ட் டைம் மூவிங் ஆவரேஜும் வந்து என்ன வந்துருச்சு, ஒரு புல்லிஷ்ன்ற ஒரு சிக்னலை வந்துட்டு கொடுத்துருச்சு. ஸோ இது வந்து கண்டினியூ ஆகுமா அப்படின்றத வந்து நம்ம பார்க்கறதுக்கு ஃபர்தர் ஒரு கேண்டில் நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணி என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா சப்போஸ் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்த ஒரு ரெட் கேண்டில் சட்டுன்னு விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு நீங்க எடுத்த கால் ஆப்ஷன் வந்து சடனா இதாயிடும். ஸோ அது ஏன்னா நம்ம வந்து ஆப்ஷன் செல்லர் கிடையாது, ஆப்ஷன் பையர் அப்படின்றப்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இப்போ நான் நெக்ஸ்ட் இதுக்கு வந்து இது பண்ணுவோம். நெக்ஸ்ட் கேண்டில் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் கேண்டில் பாருங்க. இப்போ நெக்ஸ்ட் கேண்டில் ஒன்று வந்துட்டு ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் கேண்டில் வந்து அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னாச்சுன்னா பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து க்ளோஸ் ஆனது இருக்குல்ல, க்ளோஸ் ஆனதை தாண்டி மேலே தான் ஓப்பன் ஆகுது. சரி, வால்யூமை பாருங்க, வால்யூமும் நல்லா இருக்கு. மேலே ஓப்பன் ஆகி அதுக்கு மேலே போய் முடியுது. அப்போ என்ன அப்படின்னாச்சுன்னா இது வந்து படிக்கட்டு மேலே ஏறுற மாதிரி இருக்கு. புரியுதுங்களா? அப்போ இது வந்து ஹையர் லோன்னு சொல்லுவோம் நம்ம. அதாவது இந்த கேண்டிலுடைய லோ வந்து ஒரு அதுக்கு ஒரு கேண்டிலுடைய லோ வந்து அதுக்கு முன்னாடி உள்ள கேண்டிலுடைய லோவை காட்டிலும் மேலே இருக்கு அப்படின்றது. ஸோ அப்படின்றப்ப இந்த இது வந்து பாருங்க, இது வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அப் ட்ரெண்டை வந்துட்டு காட்டுது. சரி, இப்போ வந்து நம்ம இதை வந்து பார்ப்போம். இதில் இன்னொன்று ஒரு விஷயத்த உங்களுக்கு நான் சொல்றேன். நான் இந்த இந்த 8 மூவிங் ஆவரேஜ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த 8 மூவிங் ஆவரேஜை ப்ரைஸ் வந்து கேண்டில் வந்து கிராஷ் பண்ணி அதுக்கு மேலே க்ளோஸ் ஆனாலே நீங்கள் கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். மார்க்கெட் வந்து கம்ப்ளீட் மார்க்கெட் இல்லை, அந்த ஒரு ஸ்விங் வந்து சேஞ்ச் ஆகுதுன்னு அர்த்தம். அது அது வந்து அப் ட்ரெண்டுக்கு போகுதுன்னு அர்த்தம், டவுன் ட்ரெண்ட்ல இருந்து. நீங்கள் வேணா இதில் பாருங்க, இங்கே ஓப்பன் ஆகி இதில் இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல கிராஸ் பண்ணியிருக்கு பாருங்க, இந்த மவுஸ் வச்சிருக்கேன் பாருங்க, இந்த இடத்துல வந்துட்டு அந்த ரெட் லைன் வந்து கிராஸ் பண்ணி ஓப்பன் ஆயிருக்கு. மேலே மேலே போய் க்ளோஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்தது பாருங்க, சர்க் சர்க்குன்னு மேலே போய் இது வரைக்கும் போயிருக்கு. இந்த இடத்துலலாம் வந்தாலும் உங்களுக்கு இது வரைக்கும் வந்து போயிருக்கு இது. ஆனால் இதில் என்ன ஒன்றுனா, இந்த சரி அப்போ இது வந்து அப்பில் தான் போச்சு அப்படின்னாலும் மெயின் ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு டவுனில் இருக்கு.
ஏன்னா இந்த எல்லோ லைன் வந்து தடி எல்லோ லைன் வந்து இந்த கிரீன் எல்லோ லைனை வந்து கிராஸ் பண்ணி மேலே ஏறணும். ஆனால் மேலே வந்து போகல அது. அப்படின்றக்கப்ப மெயின் லாங் டேர்ம் ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்டாக தான் இருக்கு. ஆனால் ஷார்ட் டேர்ம் ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு அப் ட்ரெண்டாக வருது. அதுவும் எப்போ அப் ட்ரெண்டாக வருதுன்னா இந்த இடத்துல தான் கிராஸ் நடக்குது. அப்போ தான் அப் ட்ரெண்டாக வருது. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாச்சுன்னா, இது வந்து 10 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. இது வந்து 9:15க்கு ஓப்பன் ஆச்சு. 9:15 டு 9:25 இது வந்து 35. 9:35க்கு இந்த கேண்டில் முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்த வர ஒரு கேண்டிலை வந்து நம்ம வந்து பார்ப்போம். எப்போதுமே வந்து நீங்க வந்து ஒரு 15 மினிட்ஸ் அது 5 மினிட் சார்ட்ன்றதால ஒரு 3 கேண்டில் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இது பண்றது வந்து பொசிஷன் எடுக்கிறது நல்லது. அடுத்தது பார்ப்போம். ஓ ஓகே. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, திருப்பி அது வந்து 3வது இதுவும் வந்துட்டு மேலே தான் ஓப்பன் ஆயிருக்கு. அப்போ நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப வந்து கன்ஃபர்மேஷன் ஆகுது. இதில் நல்லா பாருங்க, இந்த 21ன்றது வந்து இதான் 8. இப்போ இது வந்து 200. இந்த லைன் வந்து இப்போ நான் மூவிங் ஆவரேஜை பற்றி சொல்கிறேன். இது வந்து 200. இந்த மூவிங் ஆவரேஜ் வந்து 200. இதான் வந்து இருக்கிறதுலே பெரிய எண்ணம். அடுத்தது யாருன்னா இவர் யாரு, இந்த எல்லோ கலர்ல இருக்கிற 50. புரியுதுங்களா? அடுத்தது யாருன்னா இந்த சின்ன மெல்லிசான கிரீன் கலர்ல இருக்கிற 21. அடுத்தது யாருன்னா கடைக்குட்டி யாரு அப்படின்னாச்சுன்னா இந்த 8. எப்போதுமே நல்லா ஞாபகிங்க, கடைக்குட்டி தான் முந்திரி கொட்டை மாதிரி டக்கு டக்குன்னு மூவ் ஆகும். அப்ப அந்த 200 எது கிராஸ் பண்ணிருக்கு? 8 தான் கிராஸ் பண்ணிருக்கு. அப்ப 8 வந்து 200 கிராஸ் பண்ணிடுச்சு. அப்ப அடுத்தது வந்து எது கிராஸ் பண்ணணும்? அடுத்தது வந்து 21 கிராஸ் பண்ணணும். அந்த 21 கிராஸ் பண்ணணும். அப்ப 8 கிராஸ் பண்ணதே ஒரு கன்ஃபர்மேஷன் தான். ஒரு அப் ட்ரெண்டுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் தான். உங்களுக்கு மன தைரியத்தை பொறுத்து பொசிஷன் எடுக்கிறதும் பொசிஷன் எடுக்காம இருக்கிறதும் உங்களுடைய திறமை. ஓகேவா? இப்போ என்ன கேட்டா, இந்த 3 இதுல வந்துட்டு இது இதாயிடுச்சு. இது வந்து இன்னும் வந்து ஏறல. ஸோ ஒன் மோர் கேண்டில் வெயிட் பண்ணலாம் அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியன். அடுத்தது வந்து இந்த இதுவும் வந்து இன்னும் இன்னும் ஒரு லைன் தான் வந்து இதை கிராஸ் பண்ணியிருக்கு. நம்மளுக்கு ஒரு அதே ஸ்டாலிடான ஒரு கன்ஃபர்மேஷன் அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த எல்லோ லைன் வந்து இந்த லைன் வந்து கிராஸ் பண்ணணும். எதை? கிரீன், அந்த தடி கிரீனை கிராஸ் பண்ணணும். 200 வந்து 50 கிராஸ் பண்ணுச்சுன்னா ரொம்ப ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷனு. ஆனால் இப்பவுமே வந்து 2 கன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. எதில் வந்துருச்சு அப்படின்னாச்சுன்னா 8:21 மூவிங் ஆவரேஜ். அது ஏற்கனவே கிராஸ் ஆனது தான். அதனுடைய டைரக்ஷன் வச்சு பார்க்குறப்ப அது வந்துட்டு அது ஒரு கன்ஃபர்மேஷனு. பீரிஷ் வந்து எஃப்இஜி வந்து ஆல்ரெடி வந்து ஃபில் ஆயிடுச்சு. ஃபில் ஆகிட்டு மார்க்கெட் வந்து ஹையர் அண்ட் ஹையர் அப்படி போயிட்டு இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு அதுவும் ஒரு கன்ஃபர்மேஷனு. அதாவது கேண்டில் ஒன்று மேலே ஒன்று அப்படியே மேலே ஓப்பன் ஆகி போயிட்டே இருக்கு அப்படின்றது அதுவும் ஒரு கன்ஃபர்மேஷனு. அப்போ இவ்வளோ கன்ஃபர்மேஷன் இது எல்லாமே 15 நிமிஷத்தில் நம்மளுக்கு முடிஞ்சிருக்கு. ஸோ பெட்டர் இன்னும் ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னாச்சுன்னா இன்னும் ஒரு கேண்டிலையும் பார்ப்போம். ம் 4வது கேண்டிலும் மேலே போகுது. இப்போ 4வது கேண்டிலும் மேலே போகிறப்ப அடுத்தது பாருங்க, அடுத்த 2வது 21 200 வந்து கிராஸ் பண்ணிடுச்சு. 21 வந்து 200 வந்து கிராஸ் பண்ணிடுச்சு. அப்போ கன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டே போகுது. ஓகேங்களா? ஓகே. ஸோ அடுத்தது நெக்ஸ்ட்டு சரி. அப்போ இன்னும் ஒரு கேண்டில் இன்னும் ஒரு பயம் இருக்கு. நம்மளுக்கு சடனாக ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? ஏன்னா நம்மளுக்கு வந்து மெயின் கன்ஃபர்மேஷன் வந்து அந்த எல்லோ லைன் வந்து இந்த கிரீன் லைன் வந்து கிராஸ் பண்ணணும். அதாவது 200 வந்து இந்த 50 வந்து கிராஸ் பண்ணணும். அதுக்காக தான் பார்த்துட்டு இருக்கிறோம். பார்ப்போம். ம். ஆ ஓகே. ஸ்டாப் பண்ணிட்டேன். பாருங்க, எங்க கிராஸ் நடந்திருக்கு? இந்த ரெட்டு கீழே இறங்கியிருக்கு ப்ரைஸு. இங்கே வந்து கிராஸ் ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த சிக்னல் வந்துருச்சு பாருங்க. அந்த கிராஸ் மார்க்
அப்போ உங்களுக்கு வந்து இந்த கிராஸும் நடந்துருச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாச்சுன்னா, தைரியமாக நீங்கள் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு, அதாவது இந்த ரெட் கேண்டில் முடிஞ்ச உடனேவே நீங்கள் வந்துட்டு இந்த க்ரீன் கேண்டில் இங்கே கீழே தான் ஆரம்பிச்சிருக்கு. அதாவது வந்து என்ன வேல்யூல ஆரம்பிச்சிருக்கு? க்ரீன் கேண்டில் ஓப்பன் வந்து 22,234. அப்போ இதில் வந்து போடுறோம், நம்ம டெக்ஸ்டில் போடுறோம் என்ட்ரி 22,000 சரி 22,234 134 இதில் வந்து என்ட்ரி கொடுக்குறோம். நம்ம வந்துட்டு இப்போ வந்துட்டு என்ன பண்ணிட்டோம், என்ட்ரி வந்து இது பண்ணிட்டோம். ஸோ ஓகே, இப்போ நீங்கள் வந்துட்டு இது வந்து நம்ம கொடுத்துருக்கிறது வந்துட்டு நிஃப்டினுடைய சார்ட்டில் இது பண்ணிடுவோம். நம்ம வந்து ஆப்ஷன் பையர்ஸ். அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா, நம்ம வந்து ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணணும். நான் இதை பற்றி ஒரு செப்பரேட்டாக ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு நான் வரப்போ போடுறேன். இப்போ உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற நாலேஜை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பண்ணுங்கள். ஏன்னா அதை நான் முன்னாடி போட்டிருக்கணும் அந்த வீடியோவை, அது போடலை. ஆப்ஷனை வந்து எப்படி வந்து செலக்ட் பண்ணுறது அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு செப்பரேட் வீடியோவாக போடுறேன் நான். ஏன்னா அந்த இதை வந்து நீங்கள், ஏன்னா இது வந்து நான் வந்து ட்ரேடிங் வியூவில் வச்சுருக்கிறேன். நீங்கள் வந்து ஜீரோதாவில் இருக்கலாம் உங்களுக்கு அக்கௌண்ட்டு, இல்லாட்டினா ஏஞ்சல் ஒன்றில் இருக்கலாம், எனி புரோக்கர் யார்கிட்டயாவது இருக்கலாம். நீங்கள் அந்த புரோக்கர் சார்ட்டும் வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி அதுலேயே நீங்கள் வந்து வாட்ச் பண்ணலாம். இது உங்களுக்கு வந்து இது தேவைன்னு கூட இல்லை, உங்களுக்கு எந்த சார்ட் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதில் வந்துட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் நிஃப்டியை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப, ஏன்னா நிஃப்டினுடைய ப்ரைஸை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஆப்ஷன் ப்ரைஸ் வந்து மூவ் ஆகும். ஸோ அதனால் இங்கே உங்களுக்கு சிக்னல் கிடைக்கிறப்ப நீங்கள் வந்து இங்கே டக்குன்னு வந்துட்டு கால் ஆப்ஷன் வந்துட்டு நீங்கள் அங்கே எடுக்கலாம். ஓகேங்களா? எடுத்த பின்னாடி இது நான் வந்து என்ட்ரியை மட்டும் கொடுத்துட்டேன். எக்ஸிட் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்களுடைய என்ன சொல்கிறதுன்னா உங்களுடைய ப்ராஃபிட், நீங்கள் எவ்வளோ ப்ராஃபிட் இது பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து நீங்கள் வந்து எக்ஸிட்டோ என்ட்ரியோ வந்து நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. இருந்தாலும் இப்போ வந்துட்டு இது எது வரைக்கும் போகுதுன்னு பார்க்குறேன். ஏன்னா எக்ஸிட்டை பற்றி நான் வந்து எப்படி எக்ஸிட் பண்ணணும், ஏன்னா அது நிறையா இது இருக்குது. ஒரு ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 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 ஸ்டாப் லாஸு, ஒரு டார்கெட் புக்கிங் வந்து போட்டுருவாங்க ஒரு பொசிஷன் எடுத்த உடனே. அதுதான் வந்து பெஸ்ட்டு இருக்கிறதுலே வந்து அதுதான் பெஸ்ட்டு. நீங்கள் வந்து ஒரு பொசிஷன் எடுத்த உடனேவே அதுக்கு போயிட்டு ப்ராக்கெட் ஆர்டரில் நீங்கள் போயிட்டு அதனுடைய வந்து ஸ்டாப் லாஸ் எத்தனை பர்சன்டேஜ், டார்கெட் வந்து எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுக்கறது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப இதாக இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் ஒன்று வந்து சொல்கிறேன். ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும், நம்ம நிஃப்டி ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும், நீங்கள் வாங்கின ப்ரைஸு நீங்கள் கரெக்டாக என்ட்ரி ஆகிருந்தீங்கன்னா, என்ட்ரி வந்து மெயின். நீங்கள் தப்பாக என்ட்ரி ஆகிட்டு நான் சொல்கிறத வந்துட்டு சொல்கிற பர்சன்டேஜை கொடுத்துட்டு ஐயோ என்னங்க எனக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னாச்சுன்னா ரொம்ப கஷ்டம். 15% அப்படின்றது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். 15% அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி. 15%. ஸோ இது ஏன்னா ட்ரெண்டு சேஞ்ச் ஆகலை, ஒரு புல் பேக் வந்துட்டு போகும். ஒரு புல் பேக் வரும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஸ்ட்ரிப் பண்ணுவாங்க, அந்த ஸ்டாப் லாஸ் எல்லாம் வந்து ஸ்ட்ரிப் பண்ணுவாங்க. ஏன்னா இங்கே பாருங்கள் உங்களுக்கு வந்துட்டு எஃப்இஜி வந்துட்டு புல்லிஷ் எஃப்இஜி ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள், இந்த க்ரீன் கலரில் இருக்கிறதெல்லாம். இதை வந்து ஸ்விப் பண்ணுறதுக்காக, அதாவது இதில் இங்கே வந்து இது இதை வந்து ஃபில் பண்ணிவிட்டு அப்படி ஏறுற மாதிரி புல் பேக் வரும். ஸோ அதனால் சொல்கிறேன் நான். ஒருவேளை உங்களுக்கு வந்து ஒரு இதாக ஒரு 15% அப்படின்றது வந்து நீங்கள் வாங்கின ப்ரைஸில் இருந்து ஒரு 15% நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து வைக்கலாம். அப்படி இல்லாட்டினா ஏடிஆர்னு ஒன்று இருக்கும், ஆவரேஜ் ட்ரேடிங் ரேஞ்சுன்னு ஒன்று இருக்கும். அதை வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த டூலை, அதில் வந்து ஒரு வேல்யூ காட்டும். நீங்கள் எந்த ஆப்ஷன் எடுக்கிறீங்களோ அந்த ஆப்ஷனுடைய வேல்யூ காட்டும். அதில் வந்துட்டு நீங்கள் 3 மடங்கு 2 மடங்கு 1 மடங்கு அது உங்களுடைய இதை பொறுத்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். இருந்தாலும் இதை பற்றி நான் ஒரு செப்பரேட்டான ஒரு வீடியோ போடுறேன் இதில். ஏன்னா இந்த வீடியோவில் வந்து இது வந்து சொல்கிறது வந்து சரியில்லை. இது உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற அனுபவத்தை வச்சு நீங்கள் வந்து இந்த ட்ரேடிங்கை வந்துட்டு எக்ஸிட் ஆகிறத பற்றி நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கங்க. எக்ஸிட் ஆகிறத பற்றி செப்பரேட்டாக சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து என்ட்ரி ஆயிடுச்சு. எதில் என்ட்ரி ஆயிருக்கோம்னா 22,234 வந்துட்டு என்ட்ரி ஆயிருக்கும். எக்ஸிட் ஆகிறது உங்களுடைய இதில் விட்டுறேன் நான்.
ஏன்னா அது செப்பரேட்டாக வீடியோவாக போட்டுட்டு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறது நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ நான் சொன்னேன்னா நீங்கள் அரைகுறையாக புரிஞ்சுக்கிட்டு தப்பாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நிறையா இருக்குது. ஓகே, ஸோ இது பார்த்துட்டோம். இது வந்து எப்படி என்ட்ரி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்துட்டு இன்னும் இந்த மார்க்கெட்டும் முடியல இது. ஏன்னா லைவாக வந்து போகக்கூடாது அப்படின்றதால நான் வந்து இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன் நான். அடுத்த வீடியோவில் நான் வந்து எப்படி ஆப்ஷன் ப்ரைஸை வந்து சூஸ் பண்ணுறது, எப்படி ஸ்டாப் லாஸ் வைக்கிறது, எப்படி வந்து டார்கெட் புக் பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன் நான். ஒரு விஷயம் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. செல்லரை பொறுத்த வரைக்கும், ஆப்ஷன் செல்லரை பொறுத்த வரைக்கும், அவங்க பொசிஷனை எந்த அளவுக்கு பொசிஷனை வந்து லாங்காக ஹோல்ட் பண்ணுறாங்களோ அதுதான் அவங்களுக்கு ப்ராஃபிட். ஏன்னா வந்து டைம் வந்து அவங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். டைம் ஆக ஆக, நாட்கள் ஆக ஆக, எக்ஸ்பீரியை நோக்கி நாட்கள் நகர நகர ப்ரீமியம் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும், மில்ட் ஆகிட்டே போகும். ஸோ அது வந்து அவங்களுக்கு அட்வான்டேஜ். அதனால அவங்க வந்துட்டு ஒரு ஆப்ஷனை வந்துட்டு அவங்க செல் பண்ணிட்டாங்க அப்படின்னாச்சுன்னா அட்லீஸ்ட் எக்ஸ்பீரி வரைக்கும் அவங்க வந்து ஹோல்ட் பண்ண பார்ப்பாங்க அந்த அந்த ஆப்ஷனை. ஏன்னா லாஸ்ட் 2 days, அதாவது இன்னைக்கு இருக்குங்களா, நேத்துல இருந்தே ஆப்ஷன் வந்து குறைய ஆரம்பிச்சிடும், சரசரன்னு குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அவங்க வந்து நியர் ஒரு 2 day எக்ஸ்பிரிக்கு 2 daysக்கு முன்னாடியே வந்துட்டு ஆப்ஷன் குறைய ஆரம்பிச்சிடும். அந்த நேரத்தில் போயிட்டு நம்ம புதுசா வந்து ஒரு பொசிஷன், பையர் வந்து ஒரு பொசிஷனை எடுத்து அதை வந்து ஹோல்ட் பண்றதுன்றது வந்து பயங்கர ரிஸ்க். நீங்க என்னைக்குமே பண்ணாதீங்க. நீங்க இன்ட்ராடேவோட நிறுத்திக்கிங்க. அதுதான் வந்து பெஸ்ட். ஐயோ, இன்னைக்கு விட்டுருந்தேன்னா நாளைக்கு காலையில ஒரு கேப் அப் கிடைச்சிருக்கும், கேப் டவுன் கிடைச்சிருக்கும், அந்த மாதிரிலாம் வந்து யோசிக்காதீங்க. அது ரொம்ப நீங்க பண்ணலாம் அதெல்லாம். ஆனா அதுக்கு வந்துட்டு கொஞ்சம் நீங்க நல்லா மார்க்கெட்டை வந்து ரொம்ப அனலைஸ் பண்ணியிருக்கணும். அது அந்த அளவுக்குலாம் வந்து அதை ஒன்று ஞாபகத்தில் வச்சுங்க, மார்க்கெட்டை வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. இது வந்து ஒரு மேத்தமெட்டிஷியனாக நான் வந்து சொல்கிறேன் நான். மார்க்கெட் வந்து எப்படின்னா இது ஒரு ஃபங்க்ஷன் கிடையாது. ஃபங்க்ஷன் அப்படின்னாச்சுன்னா ஒரு அல்ஜிப்ராவில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஒரு இன்புட்டு கொடுத்தா ஒரு அவுட்புட்டு தான் வரும். ஆனால் மார்க்கெட் அப்படி கிடையாது. ஒரு இன்புட்டு கொடுத்தா 2 அவுட்புட் வரும். அதில் ரெண்டுத்தில் எதிராக வருதுன்னா தெரியாது. அது அப்போ என்னதான் சொல்ல வரீங்க அப்படின்னாச்சுன்னா, எஃப்இஜியை வந்து ஃபில் பண்ணிடுச்சுன்னா புல்லிஷ்ன்னு அர்த்தமா அப்படின்னாச்சுன்னா, எஸ், ப்ராபபிளி ஆர் மோஸ்ட்லி அப்படிதான் வந்து சொல்ல முடியும். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னாச்சுன்னா, அப்படிதான் அர்த்தம், ஆனால் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ என்னன்னா இன்னொரு அவுட்புட்டும் இருக்கு. ஒரு இன்புட் கொடுத்தா இன்னொரு, அப்போ அதே போல தான் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைனை ப்ரைஸ் வந்து டச் பண்ணுதுன்னா ஒன்று அதை கிராஸ் பண்ணி மேலேயும் போகலாம், இல்லைன்னா அதை ரிஜெக்ட் ஆகி கீழேயும் வரலாம். ஸோ புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இதுதான் வந்து ப்ராப்ளம் இதில். இது இந்த ட்ரேடிங்கில் இருக்கிற ஒரு பிரச்சனை. இதுக்கு தான் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னாச்சுன்னா, நம்மளுடைய பெஸ்ட்டை வந்து சூஸ் பண்ணிட்டு அது நம்ம எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. இப்போ நம்ம பார்த்தது வந்து பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. ஏன்னா ஷார்ட் டேர்ம் வந்து மூவிங் ஆவரேஜ் 8.21 ஆல்ரெடி வந்து பை சிக்னலில் காட்டிடுச்சு. அதே போல் லாங் டேர்ம் 50-200 அதுவும் பை சிக்னலில் காட்டிடுச்சு. இது பேரிஷ் எஃப்இஜே வந்து எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் கேண்டிலே வந்து ஃபில் பண்ணிடுச்சு. ஸோ இவ்வளோ கன்ஃபர்மேஷன் இருக்குது. இது இல்லாமல் ஆர்எஸ்ஐ, மேக்டி இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம பின்னாடி போகிற நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான். ஸோ இவ்வளோ கன்ஃபர்மேஷன் இருந்தும் மார்க்கெட் மேலே போகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம வந்து ட்ரேடை எடுக்கிறோம். ஆனால் இது வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் கிடையாது. ஏதாவது பல காரணங்களால் திடீர்னு ஏதாவது ஒரு நியூஸ் வரலாம், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து உங்களுக்கு வந்துட்டு அது வந்துட்டு ஸ்பாயில் பண்ணலாம், ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் என்ன பண்ணுறதுன்னா ஸ்டாப் லாஸை வந்து நம்ம வந்து போட்டுடணும். இப்போ ஒரு உதாரணமாக நம்ம இந்த இடத்துல பொசிஷன் எடுத்துருக்கிறோம். இப்போ ஸ்டாப் லாஸை எங்கெங்க போடுறது அப்படின்னாச்சுன்னா, அதுக்கு கீழே ஒரு எஃப்இஜி ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கு பார்த்தீங்களா, ஃபேர் வேல்யூ கேப்பு, அந்த எஃப்இஜிக்கு கீழே போடுங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து போட்டே காட்டுறேன் நான். ஹரிசாண்டல் லைன் இந்த இடத்துல போடுங்க. ஏறக்குறைய இந்த இடத்துல போடலாம். நீங்கள் 22 234 எடுத்திருக்கிறீங்க, அதுக்கு 213 போடலாம். அப்படி இல்லாட்டினா ரொம்ப சேஃபாக போடணுன்னா இந்த கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேண்டிலுடைய பாட்டம் போட்டுங்க 206. அது ரொம்ப அதிகமாக இருக்குன்னா நீங்கள் பொதுவாக வந்து என்ன அப்படின்னாச்சுன்னா அந்த எஃப்இஜிக்கு கீழே போடணும். இப்போ எஃப்இஜிக்கு கொஞ்சம் தள்ளி கீழே போட்டுங்க. ஏன்னா அந்த எஃப்இஜியை வந்து ஃபில் பண்ணுறதுக்காக அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னாச்சுன்னா ப்ரைஸ் வந்து ஒரு வாட்டி வந்துட்டு ஃபில் பண்ணிவிட்டு மேலே ஏறும்.
அப்போ வந்து அது 50% ஃபில் ஆகி மேலே ஏறலாம், இல்லை ஃபுல்லாக வந்து ஏறினாலும் ஏறலாம். நீங்கள் ஒட்டியாக போட்டிருந்தீங்கன்னா உங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால வந்துட்டு இப்போ என்ன இது போட்டிருக்கிறோம் ஸ்டாப் லாஸு ஸ்டாப் லாஸ் ஸ்டாப் லாஸ் வந்து 22,212 212ன்றது வந்து ஸ்டாப் லாஸ். ஸோ இதில் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து போட்டு ஆனால் இதுக்கு ஈக்குவலண்ட்டாக வந்து நீங்கள் வந்து ஆப்ஷன் ப்ரைஸில் வந்துட்டு இது பண்ணணும். இப்போ இதுக்கெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு டெல்டான்ட்டு ஒன்று ஒரு வேல்யூ இருக்குது ஆப்ஷன் செயினில். அதை வந்து பேஸ் பண்ணோம். இல்லாட்டினா உங்களுக்கு இப்போதைக்கு வந்து அந்த கால்குலேஷன்லாம் எனக்கு பண்ண தெரிலங்க அப்படின்னாச்சுன்னா ஒன்றும் இல்லை, 2 சார்ட்டையும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஆர்டரை கையிலேயே வச்சுக்கோங்க. அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க. ப்ரைஸ் அப்படி இப்படின்னு வந்து இதாச்சுன்னா அதுக்கு தகுந்த மாரி நீங்கள் வந்துட்டு அந்த ஆப்ஷன் வந்துட்டு டக்குன்னு க்ளோஸ் ஆகிடும். பிராக்கெட் ஆர்டர் போடுற மாரி இருந்ததுன்னா இந்த வேல்யூ வந்து நான் பார்த்துக்கிட்டே இருந்துலாம் கிளிக் பண்ண மாட்டேங்க, நான் போட்டு வச்சிடுறேங்க, அது போச்சு ஸ்டாப் லாஸ் போச்சுன்னா போதும் அப்படின்னாச்சுன்னா அதுக்கு கால்குலேஷன் உண்டு. இல்லாட்டினா நீங்கள் வந்துட்டு இதுலேயே கூட உண்டு, ஜீரோதாவில் கூட உண்டு ஆப்ஷன் ப்ரைஸ் கால்குலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லாட்டினா எத்தனை பாயிண்ட் வந்து இறங்குது அப்படின்னு பார்த்துட்டு இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்க. இப்போ நீங்கள் ஒரு ஆப்ஷன் ஒன்று வாங்கியிருக்கிறீங்க. அப்போ வந்துட்டு அது அந்த அந்த வந்து 234 வாங்குனீங்க. என்ன ப்ரைஸில் வாங்குனீங்கன்னா அது இல்லாமல் 212 போட்டீங்க. இதையும் கழிச்சு பாருங்க. கழிச்சு பார்த்தீங்கன்னா எவ்வளோ இது வருது? 4ல் 2 போச்சுன்னா 2, 3ல் 1 போச்சுன்னா 2, 22 பாயிண்ட் வந்து தள்ளி கீழே வந்து போட்டிருக்கிறோம் நம்ம. அப்போ 22 பாயிண்ட் வந்து தள்ளி கீழே போட்டிருக்கோம் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாச்சுன்னா 22 அதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஆப்ஷன் வாங்கியிருக்கிற 22 அப்படின்னாச்சுன்னா இப்போ 22 பாயிண்ட் இறங்கிச்சுன்னா நீங்கள் வாங்கின ஆப்ஷன் ப்ரீமியமும் வந்து 22 பாயிண்ட் இறங்காது. அது அதை விட கம்மியாக தான் இறங்கும். அதோட எவ்வளோ கம்மியாக ஆகும் அப்படின்னாச்சுன்னா அந்த 22 வந்து என்ன ஆப்ஷன் வாங்குனீங்களோ அதனுடைய டெல்டா வேல்யூவை போயிட்டு நீங்கள் இதில் வந்து பாருங்கள் ஆப்ஷன் செயினில் பார்த்துட்டு அந்த டெல்டா வேல்யூவை வந்து மல்டிப்ளை பண்ணுங்க. இப்போ இது வந்து டிஃப்ரென்ஸ் வந்து என்ன ஒரு எக்ஸாம்பிள் டிஃப்ரென்ஸ் வந்து 12 வருதுங்களா? 12 போட்டோமா? ஓகே. 12 மல்டிப்ளை டெல்டா வேல்யூ. டெல்டா வேல்யூ அதை போட்டிங்கன்னா உங்களுக்கு வர்றது வந்து தான் அப்போ ஒரு இது வரும் பாருங்க, ஒரு எவ்வளோ வருதோ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த வேல்யூவை அந்த வேல்யூ வந்து நீங்கள் வாங்கின ஆப்ஷன் ப்ரைஸ்லேருந்து கழிச்சு கீழே போட்டுக்குங்க. இதுவா அப்படி இல்லாட்டினா நான் சொல்கிற அந்த சிம்பிள் மெத்தடை ஃபாலோ பண்ணிங்க. 15% நீங்கள் வாங்கின ப்ரைஸ்லேருந்து 15% வந்து கம்மியாக வந்துட்டு இதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு போட்டுங்க. போட்டுக்கிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு இது வந்துடும். இது என்ன பண்ணும், இது போட்ட உடனே ஒரு வேல்யூ ஒன்று கிடைக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு உங்களுக்கு 5 கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம். ஒரு உதாரணத்துக்காக நான் போடுறேன். 5 ஒரு 5 கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம். அப்போ அந்த அந்த 5 வந்து நீங்கள் வந்து மைனஸ் பண்ணிக்கிறீங்க நீங்கள் வாங்கின ஆப்ஷன்ல இருந்து. இப்போ நீங்கள் சப்போஸ் ஆப்ஷன் வந்து ஒரு 60 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க அப்படின்னாச்சுன்னா 55 ரூபா அப்படின்ற இதுக்கு சொல்கிறேன் நான். ஏன்னா இது 5ன்றது ஒரு சாம்பிளாக தான் சொல்கிறேன் நான். 5 பாயிண்ட்லாம் வந்து போட்டிங்கன்னா ஈஸியாக அடிச்சுட்டு போயிடும். நம்ம நிஃப்டி ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் 5 பாயிண்ட் 10 பாயிண்ட்லாம் வந்து சாதாரணமாக வந்துட்டு இது பண்ணும். அதனால தான் வந்து 15% வந்து போடுறது. அதுவும் வந்து 15% எப்போ போடணும் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் தப்பாக ஒரு இதை எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்க, அதை அந்த மாரி நேரத்துலலாம் வந்து போடக்கூடாது. நீங்கள் சரியான ஒரு இடத்துல என்டர் பண்ணியிருக்கிறீங்க, அதை விட சிறப்பான ஒரு என்ட்ரியை கொடுக்க முடியாது அப்படின்ற ஒரு இது இருந்தால் தான் அந்த 15%ன்றது வந்து உங்களுக்கு வந்து தாக்கு பிடிக்கும். அதனால் இதை பற்றி ரொம்ப யோசிக்க வேண்டாம். வர வீடியோவில் வந்துட்டு நம்ம அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். ஏன்னா இதில் வந்துட்டு உங்களுக்கு நான் அதை வந்து வேற ஒரு மாதிரி நான் உங்களுக்கு கால்குலேஷனாக சொல்லித்தரேன் நான் எப்படி அப்படின்றத. இப்போ வந்துட்டு ஒரு ஜென்ரல் ஒரு ஐடியாவுக்காக நான் வந்து சொல்கிறேன் நான். ஏன்னா நீங்கள் வந்து நிஃப்டி சார்ட்டை பார்த்துட்டு
ஆப்ஷன் வந்து நீங்கள் பை பண்ணுறீங்க. ஸோ அதனால் நீங்கள் நிஃப்டி வேல்யூவை வந்துட்டு ஆப்ஷன் வேல்யூ வேறு மாதிரி இருக்கும். அதனால் அதுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தான் நான் வந்து சொல்கிறேன். இப்போ அந்த கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றது வந்து டெல்டா தான். டெல்டாவை வந்து நீங்கள் போயிட்டு பார்க்கணும். இப்போ இதில் வந்து இப்போ இப்போ இந்த இதில் பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன், நான் உங்களுக்கு காட்டிய மோர் டெக்னிக்கல் இருக்கா, மோர் டெக்னிக்கலா, மோர் ஆன் ஆப்ஷன். இது வந்துருச்சு. என்ன எக்ஸ்பைரி? மார்ச் 6 இல்லை, மார்ச் 6 தானே எக்ஸ்பைரி. ஆமாம், நாளைக்கு தான் எக்ஸ்பைரி. இது வரைக்கும் வருங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு கால் ஆப்ஷன் வந்து நீங்கள் என்ன ப்ரைஸுக்கு 220, சாரி, ஒரு நிமிஷம் இருங்க, நான் திருப்பி போகிறேன். நான் 234. அப்போ 234 அப்படின்னாச்சுன்னா, நல்லா கவனிச்சிங்க, 234 அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து என்ன இதில் வந்துட்டு ஒரு ரஃபா சொல்கிறேன், நான் ஏடிஎம்மை வந்து சூஸ் பண்ணுங்க. அட் ரேட்டு வந்து பண்ண அப்போ 234 அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து 200 கூட எடுக்கலாம். ஸ்லைட்லி வந்து ஐடிஎம்மாக கூட எடுக்கலாம், இந்த மணியாகவும் எடுக்கலாம், இல்லாட்டினா அட் த மணி எடுக்கலாம். அதான் வந்து நம்மளுக்கு, ஏன்னா இன்ட்ராடேக்கு வந்து அதான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஓடிஎம் வந்து போக வேண்டாம். ஓடிஎம் வந்து போகிறது வந்துட்டு அது உங்களுக்கு ப்ரைஸ் மூவ்மெண்ட்டும் கிடைக்காது. நம்ம ஷார்ட் டைமில் வந்துட்டு டக்குன்னு வெளில வரவும் முடியாது. அந்த மாரி இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம இது பண்ணிக்குவோம். அப்போ வந்து 22 234னா இதுக்கு முன்னாடி இருக்கிற ஐடிஎம் வந்து 22,200, 22,200. அதுக்கு அடுத்தது உள்ளது வந்து 22,250. ஸோ 22,200 வந்து நம்ம வந்து பார்ப்போம். இப்போ 22,200, ஓகே, 6ஆம் தேதி 22,200, 22,200 இங்கே இருக்கு. அப்போ இதனுடைய கால் ஆப்ஷன் வந்து என்ன ப்ரைஸில் போயிட்டுருக்கு? ஆஸ் ப்ரைஸு இது இருக்கா, 187.18, 187, 181 இந்த இதில் போயிட்டுருக்கு. ஆனால் இது இப்போ போயிட்டு இருக்கிற ப்ரைஸு. நம்ம வாங்குற டைமில் என்ன ப்ரைஸு போச்சுன்றது தெரியாது. மவுஸ் காட்டுறேன் பாருங்க, இது வந்து ஓகே. இப்போ நீங்கள் வந்து நான் டெல்டான்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த டெல்டான்றது இங்கே இருக்குது, இதோ இருக்கு பாருங்க, இதில் இருக்கு பாருங்க, இதான் வந்து டெல்டா. அப்போ டெல்டான்றது 0.76. அப்போ 0.76ல் வந்துட்டு நீங்கள் வந்து பண்ணணும். அப்போ நம்ம வந்து 12 பாயிண்ட் சொன்னோமா, 12 பாயிண்ட் வந்து கீழே தள்ளி போட்டோம் அப்படின்னோம். அப்போ 12 பாயிண்ட் கீழே தள்ளி போட்டோம் அப்படின்னாச்சுன்னா இதில் எவ்வளோ போடுறோம் அப்படின்றது வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா 12 மல்டிப்ளை 0.76, 0.76, அப்போ 9.12 வருது. அப்போ ஒரு 10 பாயிண்ட்ன்றது வந்து போட்டுக்கலாம். ஆனால் நான் என்னுடைய அட்வைஸ் வந்து என்ன அப்படின்னாச்சுன்னா 10 பாயிண்ட்லாம் வந்துட்டு நம்ம மார்க்கெட்டில் டக்குன்னு வந்து அடிபட்டுரும். அதனால் நீங்கள் கால்குலேட் பண்ணுற இந்த வேல்யூவை வந்துட்டு ஒரு டபுள் ஆக்கிக்கிங்க. அப்படியே ஒரு 20 பாயிண்ட் போடுங்க. அப்படி இல்லாட்டினா 1.5 பெருக்கிக்கிங்க, 1.5 மடங்கு ஆக்கிக்கிங்க. 15 பாயிண்ட் அந்த மாரி வந்து போட்டுங்க. இல்லாட்டினா 15% போட்டுருங்க. 15%னா இப்போ 180ல் வந்துட்டு இப்போ இப்போ வாங்குற மாரி வச்சுக்கலாம். இப்போ 180க்கு வாங்கியிருக்கீங்க அப்படின்னாச்சுன்னா 183க்கு அப்படின்னாச்சுன்னா 183ல் வந்து 15% அப்படின்றது வந்து எவ்வளோ அப்படின்னாச்சுன்னா 183 15%ன்றது வந்து 27.45 வருது. அப்போ 27.45 அப்படின்னாச்சுன்னா 27, 183, 155ல் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து வைக்கலாம். 183ல் வாங்கினீங்க அப்படின்னாச்சுன்னா 155 வந்து ஸ்டாப் லாஸ் வாங்கலாம். ரொம்ப வால்டலிட்டி வந்து அதிகமாக இருந்ததுன்னா. அப்படி வால்டலிட்டிலாம் இல்லை, நம்மளுக்கு மார்க்கெட் மேலே தான் போயிட்டுருக்கு அப்படின்னாச்சுன்னா நீங்கள் அதோட கொஞ்சம் குறைச்சி இது பண்ணிக்கலாம். நான் பொதுவாக வந்து ஃபாலோ பண்ணுறது என்ன அப்படின்னாச்சுன்னா 15% ஃபாலோ பண்ணுவேன். அது மார்க்கெட் கண்டிஷனை பொறுத்து 8%ல் இருந்துட்டு மாற்றுவேன் நான். ரெண்டாவது, இன்னொன்று நல்லா ஞாபகத்து வச்சுங்க, மார்க்கெட் வந்து ஃபர்தராக நீங்கள் வாங்கிட்டீங்க, மார்க்கெட் ஏறிக்கிட்டே இருக்குது அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு எதை டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா உங்களுக்கு மார்க்கெட் எது வரைக்கும் போகுன்றதும் உங்களுக்கு தெரியல. அப்படின்ற ஒரு பட்சத்தில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாச்சுன்னா, இப்போ என்ட்ரி போட்டிருப்பீங்கல்ல 15% அப்படின்னு சொல்லிட்டு,
அந்த 15% என்ன பண்ணுறீங்க, இப்போ 183 இருந்தது ஆப்ஷன் ப்ரைஸ் வந்து 200க்கு போயிடுச்சுன்னு வச்சுங்க, அதில் 15% போடுங்க. அப்போ என்ன ஆகிடும், அப்படியே ஏறும். அந்த 55ன்றது வந்து 60க்கு போகும். அந்த மாரி அப்படியே போட்டுக்கிட்டே போங்க. அப்போ மார்க்கெட் நல்லா ஏறிட்டே இருக்கு அப்படின்றப்ப, இது இது இதுக்கு மேலே ஏறாது அப்படின்ற ஒரு உங்களுக்கே தெரியும். அந்த மாரி ஒரு இந்த கர்வெல்லாம் வந்து இந்த மூவிங் ஆவரேஜ் கர்வெல்லாம் வளையுது, கீழே வளையிற மாரி இருக்கு, ப்ரைஸு திணறுது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகி உங்களுக்குள்ளேயும் ஒரு பய உணர்வு வந்துருச்சு அப்படின்னாச்சுன்னா, டக்குன்னு அந்த பெர்சன்டேஜை வந்து 5ஆ குறைச்சிக்கணும். அப்போ 5ஆ குறைச்சிட்டிங்கன்னா ரொம்ப பக்கத்தில் ட்ரேஸ் ஃபாலோ பண்ணிட்டு போவீங்க. கொஞ்சம் இறங்குனாலும் டக்குன்னு கிளிக் ஆகிடும். உங்களுக்கு ப்ராஃபிட்டும் வந்து முழுசாக வந்து கிடைச்சிரும். அந்த மாரி வந்து பண்ணுங்க. இதை வந்து இன்னைக்கு இதோட நிறுத்திக்குவோம். நெக்ஸ்ட் இதில் வந்துட்டு நான் இந்த ஆர்டரு, இந்த ஆப்ஷனை எப்படி செலக்ட் பண்ணுறது, இந்த டெல்டானா என்ன, டீட்டானா என்ன, ப்ரீமியம்னா என்ன, அந்த ப்ரீமியமில் என்னென்ன காம்பனண்ட்லாம் இருக்குது, அதை நம்ம என்ன மாதிரி ப்ரீமியமை வந்து சூஸ் பண்ணணும், அதெல்லாம் வந்துட்டு நான் வர இது வீடியோக்கள் போடுறப்ப அதில் வந்து நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். இன்றைக்கி நல்ல ஒரு பொழுதுன்னு நினைக்கிறேன். சந்தோஷமாக இருங்க, நல்லா சம்பாதிங்க. வணக்கம்.